தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது கமெண்ட் செக்ஷன் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரீசெண்டாக நம்ம ப்ளவுஸில் உள்பக்கமாக பைப்பிங் எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்படியெல்லாம் கழுத்தோட அளவுகள் கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உள்பக்கமாக நம்ம பைப்பிங் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறதான் இதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தைச்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உள்பக்கமாக நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்க, இப்படி கழுத்து இப்படி வைக்கும்போது பைப்பிங் வைக்கும்போது நான் எப்படி கழுத்தோட அளவு இந்த ஷோல்டரோட அளவு அதெல்லாம் எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கேள்விக்கு விளக்கம் தரக்கூடிய விதமாக நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் முக்கியமாக முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த முன் கழுத்து மட்டும்தான். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் வைக்கக்கூடிய அளவு கழுத்து நீங்கள் வெட்டியிருப்பீங்கன்னா, இப்போது இதில் பாருங்கள், இங்கே ஷோல்டர் பிடிமானம் அடுத்து கழுத்தோட பிடிமானம் இங்கே இருக்கு இல்லையா? இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த ஷோல்டரோட அமைப்பு இதை இப்படி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நம்ம வெட்டிருக்கக்கூடிய இந்த பாகத்தில் எந்த இடத்துல இந்த பைப்பிங் சிட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு மார்ஜின் நல்லா கரெக்டாக எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல நல்ல மார்ஜின் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் மார்ஜின் எந்த இடத்துல போடுறீங்களோ அதுதான் கழுத்தோட ஒரிஜினல் அளவு. ஓகேங்களா? ஸோ தச்சு முடிய இந்த இடத்துல வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கழுத்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா தச்சு முடிய இந்த இடத்துல வரணும். ஷோல்டர் இந்த அளவு பிடிக்கணும். அதே போல் கொக்கி பீஸ் இந்த இடத்துல வரணும். ஸோ இதெல்லாம் போக எந்த இடத்துல இந்த கழுத்தோட வடிவமைப்பு முடியுதோ ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி முதல்ல மார்க் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா இதே அளவு அந்த பக்கம் மார்க் வரணும் இல்லையா? உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நீடில் பெரிய ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த ரெண்டு பக்கமும் ஊசி குத்த போட்டுக்கோங்க. முதல்ல எல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு சில பேர் கழுத்தோட அளவை பார்த்த உடனே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி தைச்சிருவாங்க. அப்படி கரெக்டாக ஒரே பொசிஷன் வராது, ரெண்டு பக்கம் ஒரே கழுத்தளவு வராது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி ஊசி குத்தை போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கமும் ஊசி குத்தோட அளவு எந்த அளவு பிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் மார்ஜின் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் மார்ஜின் போட்டுட்டீங்க. மார்ஜின் போட்டுட்டு இப்போது பைப்பிங் நூல் பைப்பிங் வச்சுக்கலாம். நூல் பைப்பிங் வைக்கும்போது பாருங்கள், உள் பக்கமாக வைக்கிறேன். இது இருக்கக்கூடிய பிசுறு உள் பக்கம் வந்துடணும். கயிறு வரக்கூடியது இப்படி வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம்னா இதுதான் வெளிப்பக்கம். வலது இருக்கக்கூடியது கழுத்தை அடித்து திருப்பும் போது அது உள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு தையல் போடணும். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துல மெதுவாக வச்சு தையல் போடணும். அவசரப்படாதீங்க, நிறுத்தி நிதானமாக மெதுவாக மார்ஜின் போடுங்க. மார்ஜின் போட்டு அது மேலேயே இந்த பைப்பிங் வச்சு தைங்க. யூஸ்வலாக நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உத்தமமாக இருக்கும். அளவுகள் எப்போதும் மாறாது. இப்போ அதே போல் அடுத்த பக்கம் யூஸ்வலாக நீங்கள் இனிமேல் நூல் பைப்பிங் உள்ளே தான் வச்சு தைக்க போறீங்க அப்படின்னா இதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் கழுத்தோட அளவு மாறாது.
இப்போது பாருங்கள் ஒன்று போல் வந்து கழுத்தோட அமைப்பு வந்துச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருமல். இப்போது இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். இப்போ டைரக்டா இதை இப்படியே கழுத்து பொசிஷன் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் வந்து மாறாமல் கரெக்டாக ஒன்று போல நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் ஆரம்பிக்கணும், இருக்கணும் எல்லாமே. முன்பக்கமும் சுருக்கம் வரக்கூடாது, பின்னாடி திருப்பி பார்த்தாலும் சுருக்கம் வரக்கூடாது. இப்படி ஒன்று போல இருக்கணும். அதுக்கப்புறமா இதை வெட்டி விட்டுக்கலாம். உள்ள வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் தான் துணி வச்சிருக்கேன். இப்போ லைனிங் பக்கமாக திருப்பி மேலே ஒரு ஓரத்தை எடுத்துக்கலாம். திரும்பி இந்த பக்கம் மேலே ஒரு அமுக்கு தையல்லாம் ஓரத்தையும் பாருங்க. பைப்பிங் ஒரே மாதிரி ஒரே அளவாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஆரம்பத்துலேருந்து இது முடிவு வரைக்கும் வந்து இந்த பைப்பிங்கை மட்டும் தான் கரெக்டாக ரோல் பண்ணி கொடுக்குமே தவிர துணியை எந்த விதத்தில் இழுத்துடக்கூடாது. தச்சு முடித்த பிறகு அப்படியே முதல்ல வெட்டினும் போது கழுத்து எப்படி இருந்ததோ அதையே போல இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக வந்து அந்த வடிவமைப்பை வந்து அழகாக வந்து காட்டும். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அடுத்ததாக அது எப்படின்னா வந்து எக்கார்ந்து கொண்டும் இந்த பைப்பிங்கை நல்லா குளிர விட்டு கொடுக்கணுமே தவிர துணியை வந்து எக்கார்ந்து கொண்டு இழுத்துடக்கூடாது, எதையுமே இழுத்துடக்கூடாது. அப்படியே ரொம்ப வந்து நாசுக்காக வந்து தைக்கணும். பாருங்க, என்னதான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் தையல் போடும்போது இழுக்காமல் பக்குவமான தையல் கொடுக்குறேன். அதே கூட ஃபாலோ பண்ணுது. தச்சு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப அந்த பக்குவத்தை ஃபாலோ பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கழுத்தும் பாருங்கள் அளவு ஒன்று போல் வந்து அழகாக வந்திருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்கலாம். ரெண்டும் ஒரே போல் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸில் உள்ள அளவுக்கு இது வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளவுஸில் ஷோல்டர் படிமானம் அது போக நல்லா கவனமாக பாருங்கள். கரெக்டாக கொக்கி பீஸு பிடிச்சோம்னா இந்த அளவு வருமோ அதே அளவு எக்ஸாக்ட்லியாக வந்திருக்கு. ஸோ எல்லாமே உங்கள் திறமை தான், நிச்சயமாக உங்களாலேயும் முடியும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ முன் கழுத்துக்கு நம்ம தைச்சிட்டோம். பின் கழுத்துக்கு நம்ம முன் கழுத்தோட அளவு எந்த அளவு வச்சோமோ அதே அளவு இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்படி முன் பீஸ் அளவை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தெரியும். இப்படி வச்சு பார்த்துட்டு மேலே இந்த பக்கம் இங்கே ஒரு ஊசி குத்து, அதே போல் இந்த பக்கம் வச்சு பார்த்துட்டு ஷோல்டர் அளவு கரெக்டாக வச்சுட்டு சொல்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஊசி குத்து வச்சிட்டிங்கன்னா ஸோ எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பைப்பிங் வைக்கும்போது இந்த துணி பீஸையும் இழுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பைப்பிங் துணி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பைப்பிங்கை தான் ரோல் பண்ணணும். பாருங்க, வளைச்சி கொடுக்கணும். சரிங்களா? எதையுமே இழுக்கக்கூடாது. இந்த பைப்பிங் துணியை நல்லா ஃபோல்டு பண்ணி மடித்து மட்டும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது இப்போ எப்படி படிச்சிருக்கோ தச்சு முடிய இந்த பீஸ் வரும்போது அதுவும் நல்லா பரிமாணமாக இருக்கும். பாருங்க, ஒரே மாதிரி பரிமாணம் கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து சென்டர் பார்த்துக்கோங்க, ரெண்டு பக்கமும் சைடு பார்த்துக்கோங்க, லெவல் ஒன்று போல இருக்கான்னு. அப்புறமா அதாவது ஒரு தடவைக்கு ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நூல் பைப்பிங்கே வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுதான் பிடிக்கும். ஏன்னா நார்மலாக நீங்கள் வைக்கும்போது அதுக்கு எம்மிங் பண்ணணும், அந்த சிங்கிள் மிதி மாற்றணும், நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாமல் கச்சா வெளியே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் மிதி மாற்ற தேவையில்லை, பைப்பிங்கும் பண்ண தேவையில்லை, ப்ளவுஸும் அழகாக வந்துடும். ஸோ எம்மிங் பண்ணுற வேலையும் மிச்சம். இத்தனை ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது இதில். அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு முறையாக இந்த பயிற்சி செஞ்சு இதை செஞ்சீங்கன்னா எப்போவுமே இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து நம்ம முன்கழுத்தில் தைச்ச மாதிரியே
இப்போது திருப்பி ஒன்று போல வந்துருக்குங்களா? சரி, நான் சொல்லி கொடுத்த விஷயத்த எந்த துணியும் இழுத்துடக்கூடாது, லைனிங் இழுத்துடக்கூடாது, பைப்பிங் இழுத்துடக்கூடாது. இந்த ரவுண்டு வரும்போது பைப்பிங் வந்து நல்லா வளைச்சி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்து இந்த பைப்பிங் உள் பக்கமாக வச்சுருக்கு அழகாக வச்சு முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களால் முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக நீங்கள் கைக்கு வந்து எய்ம் பண்ணுவீங்க. கையில் வந்து நம்ம நேர் பகுதி அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அறுக்கத்தெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் வசம் மட்டும் மாறிடக்கூடாது. பாருங்கள், இது எதுனாலும் சொல்கிறோம் வசம். இது கோடு போட்டுக்கோங்க, இது கோடு போட்டுக்கோங்க. வசம்னு சொல்கிறதுனா சில நேரம் உங்களையே அறியாமல் நீங்கள் 2 கையும் ஒரே மாதிரி தைச்சிருவீங்க இல்லையா? அதை தான் நான் வந்து வசம்னு சொல்கிறேன். இப்போ இங்கே கோடு போட்டிருக்கேன், இங்கேயும் கோடு போட்டிருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா வசம் மாறாது. இதை போட்டிங்கன்னா இன்கேஸ் மெயின் பீஸில் கூட உள் பக்கம் வெளிப்பக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு வசம் அதுலேயும் மாறாது. பைப்பிங் வச்சு எப்படா இவ்வளோ வேகமாக தைக்கிறான்னு பார்க்குறீங்களா? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். எல்லாம் இறைவன் செய்யலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் கழுத்து பீஸ் தைக்கும்போது எந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ சேம் இது இந்த கைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம அழகாக வந்து ஒரு ப்ளவுஸுக்கே தேவையான பைப்பிங்கை நம்ம வந்து
உள் பக்கமாக வச்சு நம்ம தச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் ரொம்பவே ஈஸியாக ஒரு பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் வழக்கமாக மாறிடுச்சுன்னா உங்கள் லைஃபாகவே இது வந்து மாறிடும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த விதமான நெட்டுக்கும் இதே போல் பைப்பிங் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த வீடியோ இது வரைக்கும் நான் தச்சு காட்டினேன் இந்த அமைப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் வெற்றி நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.